Hi friends, welcome to NNLM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளோட ஃபேவரட்டான நூடுல்ஸ் ரெசிபி எப்படி வந்து ஹெல்தியாவும் அதே சமயம் டேஸ்டியாவும் ஸ்பைசியா பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நியூ வீடியோஸ் போட்டா உங்க எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா ஐட்டம்ஸ் கூடயே நம்ம மேகியோடையே வரும் பார்த்தீங்களா நூடுல்ஸ் கூட, அந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட ரா ஸ்மெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். அடுத்ததாக இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் நூடுல்ஸ்க்கு 1 பாக்கெட் நூடுல்ஸ்க்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ 3 எடுத்துருக்கனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி வந்து சேர்த்துட்டு அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் ஒரு 3 பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன நூடுல்ஸ் வேணாச்சும் எடுத்துக்கலாம். இப்போ இதை உள்ளே வந்து சேர்த்துடலாம். எல்லா நூடுல்ஸையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு திரும்ப வந்து மூடி போட்டுடலாம். இது நல்லா வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம விட்டுருந்த எல்லா தண்ணியையும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து மசாலா மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, சாப்பிட்டுட்டே இருப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.